ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஸ்ரீ மாயாபூரை கண்டுபிடித்தல். வழங்கியவர் சத்யராஜ தாஸ் பிரபு அவர்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதரித்த மாயாபூர் அல்லது நவத்வீபம் எனப்படும் ஊரானது கிபி 1800 ஆண்டு வாக்கில் கிட்டத்தட்ட மறைந்து போய்விட்டது. மேலும் பகவான் சைதன்யரின் தத்துவங்களை முறையாக அறிந்தவர்கள் வெகு சிலரே இருந்தனர். அம்மாதிரியான நபர்களில் ஒருவர்தான் ஸ்ரீல பிரபுபாதரின் ஆன்மீக குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரின் தந்தையான ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் ஆவார். ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் முறையான சீட பரம்பரையில் பகவான் சைதன்யரின் உபதேசங்களை ஸ்ரீல ஜெகநாத தாச பாபாஜி மகாராஜரிடமிருந்து பெற்றிருந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை உண்மையாக பின்பற்றுபவர் என்ற வகையில் ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் பகவான் ஸ்ரீ சைதன்யர் அவதரித்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். நவத்வீபம் என்ற பெயரில் அப்போது அறியப்பட்ட ஊர் சுமார் 100 ஆண்டுகள் மட்டுமே பழமையானது என்பதை அறிந்து ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் ஆச்சரியம் அடைந்தார். ஏனெனில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதரித்த நவத்வீபம் நிச்சயம் மிகவும் பழமையானதாக இருந்திருக்க வேண்டும். எனவே மகாபிரபு அவதரித்த அன்றைய நவத்வீபமும் மக்கள் கூறும் நவத்வீபமும் ஒன்றாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் உறுதி செய்து கொண்டார். இது சம்பந்தமாக அங்கு பல கருத்துக்கள் நிலவின. சிலர் 15வது நூற்றாண்டிற்கு பின்னர் கங்கை தனது பாதையை மாற்றிக்கொண்டது என்றும், வேறு சிலர் பழைய நவத்வீபம் கங்கைக்கு அடியில் மூழ்கி இருக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறினர். ஆயினும் பக்தி வினோத தாகூர் தம்முடைய தேடலில் தொய்வின்றியே இருந்தார். அவர் விரைவிலேயே அன்றைய நவத்வீப நகருக்கு வடகிழக்கில் அமைந்திருந்த ஒரு சிறு கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டார். ஆச்சரியப்படத்தக்க அந்த பண்டைய கிராமம் அப்போது முஸ்லிம்களால் ஆளப்பட்டு வந்தது. இருப்பினும் அந்த கிராமம் முழுவதும் கிருஷ்ணருக்கு பிரியமான துளசி செடிகள் நிறைந்த மணல் திட்டுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த இடம்தான் உண்மையான மாயாபூர் என்று பக்தி வினோத தாகூர் உணர்ந்தார். அதே சமயத்தில் எல்லா சான்றுகளையும் ஒன்று திரட்டி அதனை உறுதி செய்ய விரும்பினார். அவருடைய தேடுதலில் இது சம்பந்தமான 2 வரைபடங்கள் அவருக்கு கிடைத்தன. அவர் உறுதி செய்த அந்த இடமே உண்மையான மாயாபூர் என்று அவை கோடிட்டு காட்டின. பக்தி வினோத தாகூரின் ஆராய்ச்சிக்கு சற்று முன்பாக கங்கையில் படகு ஓட்டி கொண்டிருந்த சில ஆங்கிலேயர்களால் அந்த வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன. இது சம்பந்தமாக உள்ளூரில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சில இலக்கியங்களில் இருந்தும் பக்தி வினோத தாகூருக்கு மேலும் சில தகவல்கள் கிடைத்தன. உதாரணமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முதலில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை துவக்கிய ஸ்ரீவாச பண்டிதரின் வீடு பகவான் சைதன்யர் வசித்து வந்த இல்லத்திற்கு வடக்கே 100 தனுஷ் அதாவது 200 கேஜம் தூரத்தில் இருந்ததாக நரஹரி சக்கரவர்த்தி அவர்களின் பக்தி ரத்னாகர என்னும் நூலிலிருந்து படித்தறிந்தார். சைதன்ய மகாபிரபுவின் அவதார ஸ்தலத்தை கண்டுபிடிப்பது இதன் மூலமாக ஓரளவு சுலபமாகிறது. இதோடு மகாபிரபு அவதரித்த நவத்வீபத்தின் முஸ்லிம் ஆளுநர் தன் மாளிகையில் அமர்ந்திருந்த போது ஸ்ரீவாசரின் இல்லத்திலிருந்து எழுந்த ஹரிநாம சங்கீர்த்தன ஓசையினால் பாதிக்கப்பட்டு தன் ஆட்களை அனுப்பி இந்துக்களின் மிருதங்கங்களையும் மற்ற இசை கருவிகளையும் உடைத்தெறியும்படி கட்டளையிட்டான் என்பதை சைதன்ய பாகவதத்திலிருந்து அறிய முடிந்தது. இந்த செய்தியும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அவதார ஸ்தலத்தை கண்டுபிடிப்பதில் பக்தி வினோத தாகூருக்கு உதவியது எனலாம். இம்மாதிரியான அடையாளங்கள் ஒத்துப்போயிருந்தும் கூட பக்தி வினோத தாகூர் தம்முடைய பூகோள மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகளின் மூலமான தடயங்களையும் இத்துடன் சேர்த்து கொண்டார். இவையெல்லாம் இருந்தும் கூட அந்த இடத்தினை ஆன்மீக ரீதியில் உறுதிப்படுத்தும் பொருட்டு பக்தி வினோத தாகூர் தம் ஆன்மீக குருவான ஜெகநாத தாச பாபாஜி மகாராஜரை அந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். வயோதிகத்தின் காரணத்தினால் நடக்க இயலாத நிலையில் இருந்த அவர் ஒரு கூடையில் அமர்த்தப்பட்டு தரையில் சுமக்கப்பட்டு அங்கு அழைத்து வரப்பட்டார். பாபாஜி மகாராஜரோ அந்த இடத்தை அடைந்த போது உடனடியாக கூடையிலிருந்து கீழே குதித்து கிருஷ்ண பிரேமையின் பரவசத்தில் நடனமாடினார். வெளிப்படையான ஆதாரங்கள் பலவும் வலுவாக இருந்த போதிலும் தெய்வீக பிரேமையின் மூலமாகவே ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் அவ்விடத்தை பகவான் சைதன்யரின் அவதார ஸ்தலம் என்று உறுதிப்படுத்தினார். இவ்வாறாக பகவான் சைதன்யரின் அவதார ஸ்தலம் ஆராய்ச்சிகளின் மூலமாகவும் ஆன்மீக முறையினாலும் ஸ்ரீல பக்தி வினோத தாகூரால் உறுதி செய்யப்பட்டது. மாயாபூரை மீட்டெடுத்த ஆச்சாரியர்கள் ஜெகநாத தாச பாபாஜி மற்றும் பக்தி வினோத தாகூர்.
இணையதளத்தில் மாயாப்பூர் டெம்பிள் என்று தேடினால் அந்த அழகான பிரம்மாண்டமான கோயிலை நாங்கள் பார்க்கலாம், தரிசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.